அடுத்ததாக பத்திரிகையாளர் திரு ஷபீர் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். திமுக எவ்வளவு தொகுதிகள் தர முன் வந்திருக்காங்க? காங்கிரஸ் எத்தனை தொகுதிகள் கேட்கிறாங்க? ஒரு 10 ஆண்டு காலமாக நீடிக்கக்கூடிய கூட்டணி இப்ப ஒரு டெட்லாக் சிச்சுவேஷன் நோக்கி நகர்ந்திருக்கு. என்ன காரணம்? யாருக்கு என்ன அஜெண்டா இருக்கு? இல்ல ரொம்ப தெளிவா காங்கிரஸ் ஒரு விஷயத்த அவங்க முன்னாடியில இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா, எங்களுக்கு இந்த முறை கூடுதல் இடங்கள் வேண்டும். நாங்க கடந்த முறை 25 இடங்கள்ல போட்டியிட்டோம். இந்த முறை எங்களுக்கு கூடுதலான இடங்களை திமுக ஒதுக்க வேண்டும் அப்படின்ற அந்த கோரிக்கையை அவர்கள் தொடர்ந்து வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அது அவங்க ஊடகத்தின் வாயிலாகவும் அந்த கோரிக்கை என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. தனிப்பட்ட முறையில தலைவர்களை சந்திக்கும் போதும் அந்த கோரிக்கைகள் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னும் போது இதுக்கு திமுக தயாராக இல்லை அப்படின்றது ஒரு விஷயம். அதாவது கடந்த முறை கொடுத்த 25 தொகுதிகளை இந்த முறையும் வாங்கிக்கங்க. உங்களுக்கு 41 தொகுதிகளோ 45 தொகுதிகளோ நீங்க கேட்கிற மாதிரி ஒதுக்க முடியாது. அதே போல காங்கிரஸுக்கு கூடுதல் இடங்களை ஏன் பெற வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயம் என்பது இருக்கிறது. ஏன்னா அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, எதிர்வரக்கூடிய 2026 தேர்தல்ல ஒரு ஹங் அசம்பிளி மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா காங்கிரஸ் வில் பி இன் அ பெட்டர் பொசிஷன். நம்ம பார்கெயின் பண்ணி பவர் ஷேர் கேட்கறதுக்கான ஒரு பெட்டர் பொசிஷன்ல நாம இருப்போம் அப்படின்ற அந்த கணக்குகளை வைத்து அவர்கள் இந்த கோரிக்கைகள் எல்லாம் வைக்கிறார்கள். ஆனால் இந்த கோரிக்கையை ஏற்க திமுக மறுத்து விட்டது. 25 தொகுதிகளுக்கு மேல் கொடுக்க முடியாது. அப்படி ரொம்ப பிரஷர் பண்ணாங்கன்னா ஒரு 3 தொகுதிகள் அதிகமாக வரும், 4 தொகுதிகள் அதிகமாக வரும் அப்படின்றாங்க. பட் காங்கிரஸ் கேட்கறது 41 தொகுதி அதிகபட்சமாக வேண்டும். அப்படி இல்லைன்னா 39 தொகுதி வேணும். ஒரு நாடாளுமன்றத்துக்கு ஒரு அசெம்பிளி தொகுதி அப்படின்ற அடிப்படையில கேட்கிறாங்க. சோ இது திமுகவால கொடுக்க முடியாது அப்படின்ற அடிப்படையில தற்போது இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது ஒரு டெட்லாக்ல போய் முடிந்திருக்கிறது. இன்னைக்கு டெல்லியில இருந்து மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு என்பது இருக்கிறது அப்படின்றது தெரிகிறது. ஏன்னா கடைசி கட்ட இறுதி கட்ட பேச்சுவார்த்தையாக அது இருக்கும். ஏன்னா ஃபைனல் ஆஃபர் என்ன அப்படின்றத கேட்டு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் காங்கிரஸ் தள்ளப்பட்டிருக்கிறது. சோ இன்னைக்கு எப்படியும் முடிவு எடுத்து விட வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டாயம் என்பது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா ராஜ்யசபாவுக்கான அந்த கேண்டிடேட்ஸ் யார் அப்படின்றத இறுதி செய்ய வேண்டும். திமுகவும் காங்கிரஸ் வெளியேறினால் ஒன்னும் பிரச்சனை இல்லை, வெளியேறட்டும் அப்படின்ற அடிப்படையில் தான் அவங்களும் டீல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் காங்கிரஸ் வெளியேறினால் திமுகவுக்கு பெர்செப்ஷன் வைஸ் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். அதே போல காங்கிரஸ் இல்லாமல் தென் மாவட்டங்கள்ல என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தும் அப்படின்ற அந்த கணக்குகளை ஒரு பக்கம் அவர்கள் சரி செய்வதற்கான முயற்சிகளை எடுத்தாலும் இன்னொரு பக்கம் அது ஒரு நெருடலாகவே அவங்களுக்கும் இருக்கிறது. சோ காங்கிரஸ் இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படின்னு திமுகவும் எதிர்பார்க்கவில்லை. சோ இன்று மதியம் அல்லது இன்று மாலைக்குள் ஒரு இறுதி முடிவு எடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயம் என்பது இரு கட்சிகளுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. சோ அந்த அடிப்படையில ஒரு ஃபைனல் ஆஃபர் திமுக என்ன பண்றாங்க அப்படின்றத பொறுத்து காங்கிரஸ் ஒரு முடிவு எடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா கூட்டணியை விட்டு வெளியேறுவதற்கான அத்தனை கிரவுண்ட்ஸையும் காங்கிரஸ் தலைவர்கள் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ஷபீர். 2016 எத்தனை தொகுதிகள் காங்கிரஸ் கட்சி பெற்றதோ அந்த எண்ணிக்கையிலோ அல்லது அதை விட கூடுதலாக ஒரு இடங்கள், அதாவது தமிழ்நாட்டில் 39 மக்களவை தொகுதிகள் இருக்கு அப்படின்னா ஒரு தொகுதிகளுக்கு 1 என்ற ஒரு எண்ணிக்கையை உத்தேசமாக காங்கிரஸ் கேட்குது. ஆனால் அதே நேரத்தில் ராஜ்யசபா மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் 5ஆம் தேதியோடு முடியுது. யார் வேட்பாளர் அப்படின்றத நியமித்த பிறகு 2 நாட்கள் ஆகுது அந்த அவருடைய டாக்குமெண்டேஷனை முடிக்கிறதுக்கு நேரம் தேவைப்படுது. அதனால இன்னைக்குள்ள காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு, அதாவது ஒரு ராஜ்யசபா சீட் +25 அப்படின்ற திமுக கொடுக்கக்கூடிய ஆஃபரை ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லையா அப்படின்றது இப்ப காங்கிரஸ் கட்சிக்கு வசம் இருக்கு. ஸோ அதனால நேரம் கடந்துட்டு இருக்கு அப்படின்றத இந்த தேர்தல் கூட்டணி முடிவு செய்யக்கூடிய விஷயத்துல நேரம் கடந்துட்டு இருக்குன்றதை புரிஞ்சிக்க முடியுது.